புண்ணா இப்பயாவது புண்ணா புடினா சென்னை பெருங்களத்தூர் பகுதியை சேர்ந்தவர் விக்னேஷ். இவரது தாயாருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தனது தாய்க்கு ஏற்பட்ட நோயை சரி செய்வதற்காக கிண்டியில் புதிதாக திறக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக விக்னேஷின் தாயாருக்கு மருத்துவமனையில் உள்ள புற்றுநோய் துறை மருத்துவரான பாலாஜி என்பவர் சிகிச்சை அளித்து வந்துள்ளார். ஆனால் இதுவரை விக்னேஷ் தாயாரின் உடல் நலனில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த விக்னேஷ் நாள்தோறும் மருத்துவர் பாலாஜியிடம் எப்போது எனது தாயின் உடல் நலம் சரியாகும் என தொடர்ந்து கேட்டு வந்திருக்கிறார். அதற்கு பாலாஜி சரியான தகவல் அளிக்காததால் ஆத்திரமடைந்த விக்னேஷ் நவம்பர் 13ஆம் தேதியன்று நண்பர்கள் 3 பேருடன் சென்றவர் கத்தியை பின்பக்கமாக மறைத்து வைத்திருந்திருக்கிறார். அங்கு முதல் தளத்தில் பணி மருத்துவர் என்ற அறையில் இருந்த பாலாஜியிடம் சென்று தகராறில் ஈடுபட்ட விக்னேஷ் கத்தியை எடுத்து சராமாரியாக குத்தியிருக்கிறார். உடனிருந்தவர்கள் பிடித்து கொள்ள மருத்துவரின் வயிறு, இடுப்பு, மார்பு பகுதியில் சராமாரியாக கத்தி குத்து விழுந்திருக்கிறது. இதில் இரத்த வெள்ளத்தில் நிலை குலைந்து கதறிய மருத்துவர் பாலாஜி கீழே விழுந்ததைத் தொடர்ந்து அப்போதும் அவரை தரையோடு தரையாக இழுத்த விக்னேஷ் மாறி மாறி குத்தியிருக்கிறார். பின்னர் அந்த கத்தியை மாடியிலிருந்து தூக்கி வீசியிருக்கிறார் விக்னேஷ். ஆமா புண்ணா இப்பயாவது புண்ணா புடினா பரபரப்பான இந்த சம்பவத்தை தொடர்ந்து கிண்டி போலீசார் விக்னேஷ் உட்பட 4 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் காயமடைந்த மருத்துவர் பாலாஜிக்கு அதே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனிடையே சம்பவம் குறித்து தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சென்னை மாநகர காவல் கூடுதல் ஆணையர் கண்ணன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அதில் அவர் திருப்தி அடையில, நுரையீரல் பாதிப்பு இந்த கியூமா கொடுத்ததால வந்தது, அது மாதிரி ஏதோ வேற தவறுதலான ஒரு புரிதல் வந்திருக்கு. எந்த டாக்டருமே ட்ரீட்மெண்ட்டில் வஞ்சனை பண்ண மாட்டாங்க. ஒரு மிக சிறப்பாக, அது குறிப்பாக இந்த மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவம்ங்கிறது ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாங்க. அது அந்த டாக்டர் பேரில் பெரிய அளவிலான அபிப்பிராயம் எல்லாருக்கும். அவரை இப்போ நம்முடைய மரியாதைக்குரிய இயக்குனர் சொன்னது மாதிரி அவர் இது வரைக்கும் சேஃபாக இருக்கார். ஏற்கனவே அவர் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டவர், பல்வேறு அந்த இது இருந்தாலும் கூட இப்போது பாதுகாப்பான நிலையில் உயிர் பாதுகாப்போடு இருக்கிறார். அதை தொடர்ந்து கண்காணிப்பு. ஒரு வேகமாக வெறித்தனமாக கத்தின்னு ஓடி வந்தாங்கன்னா இங்கே இருக்கிறவங்க தடுத்து நிறுத்த முடியும். போலீஸாரும் இங்கே எப்பவுமே இந்த ரோந்தில் இருப்பாங்க. அவன் இங்கே ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டு மாதக்கணக்கில் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறான். 6 கியூமோதெரப்பி கொடுத்துருக்குறான். அப்போ அட்டெண்டராக இங்கே இருந்தவன் இப்போ அதனால் இங்கே இருக்கிற மற்ற ஊழியர்கள் கூட ரொம்ப ஈஸியாக விட்டுட்டாங்க. அவ்வளோதான். அரசு மருத்துவமனைக்குள்ளேயே நடந்த இந்த அத்துமீறல் சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த சம்பவம் குறித்து உடனடி விசாரணைக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்.